ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பிரண்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது அதிக மருத்துவ குணம் உள்ள நல்ல ஒரு மூலிகை. இதை சாப்பிட நல்ல பசி எடுக்கும். எலும்புக்கும் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரண்டை இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற இலை, நம்ம குட்டி குட்டியாக இலை அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு நாம் அதை ஒடிக்கிறப்ப, பிஞ்சு பிரண்டை வந்து இந்த மாதிரி ஒடிக்கிறப்ப அதிலிருந்து சைடில் நார்லாம் வந்துடும். அந்த நாரெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நாம் அதை உபயோகப்படுத்தணும். இது வந்து கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கும். அதனால் இது சமையல் செய்கிறதோ அல்லது துவையல் செய்கிறதா இருந்தாலுமே நாம் வந்து புளி சேர்த்து செய்கிறப்ப தான் அது வந்து அந்த அரிப்பெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படும். இந்த மாதிரி இருக்கிற இந்த பிரண்டை ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாக நமக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடியது. துவையலாக சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பும் வைக்கலாம், ஆனால் துவையலாக சேர்க்குறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குமே கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்குமே இதை நல்லெண்ணெய் விட்டு கலந்து இந்த துவையலை ஊட்டிட்டு வரலாம். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துட்டு தான் நாம் வந்து துவையல் செய்யணும். துவையலாக இருந்தாலும் குழம்பாக இருந்தாலும் நாரெல்லாம் எடுத்துட்டு தான் செய்யணும். இந்த மாதிரி செஞ்சு நாம் சாப்பிட்டுட்டு வர்றப்ப எலும்புகளுக்கு நல்ல வலு உண்டாகும். அதே மாதிரி இதை வந்து குழந்தைங்களுக்கும் தரலாம். நல்ல பசி எடுக்கும். அவங்க நல்ல பசியோடு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பசி இல்லாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துட்டு வர்றப்ப பசி எடுக்கும். பெரியவங்களுக்குமே அது அப்படி தான், பசி இல்லாமல் இருக்குன்ற மாதிரி சொல்கிறப்ப இந்த துவையலை சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அவங்களுக்குமே நல்ல பசி எடுக்கும். ஆரோக்கியமான அந்த பிரண்டையை சர்க்கரை நோய் உள்ளவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்லாம். கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு வந்து இது நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கர்ப்பிணி பெண்கள் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. லேடிஸுமே இதை வந்து மந்த்லி பீரியட் டைமில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இங்கே பாருங்கள், துவையல் அரைச்சோன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் வரமிளகா, உப்பு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்ல எண்ணெய் விட்டு வதக்கிடணும். நல்லெண்ணெய் விட்டு வதக்கி தான் இப்படி துவையல் அரைக்கணும். இது ரொம்ப நல்ல ஆரோக்கியமானது. இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப உடம்பு எடையும் நல்ல ஆரோக்கியமான முறையில் குறையும். நல்லது இது.